வாங்கவன் கலரிப்பு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போவோம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா, இது இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வவுனியாவில் இருந்து 70 தொடக்கம் 85 கிலோமீட்டர் வரை காணப்படுது என்ற ஒரு கணக்கு ஒன்று குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வனாந்தர பகுதியில் காணப்படுறதான் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈழத்தில் எத்தனையோ கண்ணகி அம்மன் கோயில்கள் இருந்தாலும் இது மிக முக்கியமான ஒரு கோயிலாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த விழாக்கள் வருடாந்தம் நடைபெறுகின்ற விழாக்களாகத்தான் காணப்படுது. சிறப்பு சடங்குகள் உட்பட பாரம்பரிய முறைப்படி இந்த விழாக்கள் நடைபெற்று கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரோட்டை பார்த்து தெரிஞ்சிருக்கும் நிறைய வாகனங்கள், நிறைய மக்கள் நடந்து போய் கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இருட்டில் கூட இப்படி ஆக்கலான்னு நீங்கள் கேட்குறது என்ன விளங்குது. சொன்ன நம்ம மாட்டிங்க நேற்று 12 மணி நாங்கள் இந்த வெளிக்கிற டைம் கோயில் கும்புறதுக்காக வந்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட காவடிகள், முக்கியமாக பல்வேறுபட்ட விதமான காவடிகள், அதுவும் இதெல்லாம் பார்க்க மெய் சிலுக்கிற ஒரு தருணமாகத்தான் காணப்படுது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இது நான் நிறைய தரம் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்படி அந்த இதை பார்க்கே எனக்குள்ள ஒரு ஃபீல் உண்டு. எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்குமில்ல, அதே மாதிரி எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஒன்று உருவானது இப்படி தான். ஸோ அங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கான இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இடம். படுத்தவே இல்லாத அளவு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் 2 பேருங்கோ ஒரு வனாந்தர பகுதியில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஹைலைட். ஏன்னா நான் வளமையாக பால் செம்பு தீச்சட்டி எடுக்கிற பார்த்துருக்குறேன்னு, இப்படி காவடி எடுத்துகிட்டு அதுவும் ஒரு பெண்ணோரால் எடுத்துருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்ட்டு தெரியாத ஒரு அனுபவங்களாகத்தான் காணப்படுது. That's all my lord. ஐஸ்கிரீமை குடிச்சாச்சு, ஹெல்மெட்டை எடுத்தாச்சு, வலிக்கிட்டாச்சு. See you later, bye.